எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுசிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தொடக்க சிக்கல், அதாவது ஸ்டார்டிங் ட்ரபுள். நிறைய பேரக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நல்லா திறமையா இருப்பாங்க, நிறைய விஷயத்தை பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஒரு வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், எந்த புதிய முயற்சியை அவங்க ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தயக்கப்படுவாங்க, இல்லை பயப்படுவாங்க, இல்லை ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த தொடக்க சிக்கல் இருக்கும்போது, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்போது எப்படி அதை சமாளிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஸ்டார்டிங் ட்ரபிள், தொடக்க சிக்கல். ஈஸியாக நம்ம சொல்லணும் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நான் 6 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்கன்னா அதை கூட பேசிக்காக அவங்களால செய்ய முடியாதுங்க. இல்லைனா ஒரு கோயிலுக்கு கிளம்பணும்னு வச்சுங்களேன், 9 மணிக்கு போகணும்னு பிளான் போட்டாங்கன்னா முதல் நாளையிலேருந்தே நாளைக்கு 9 மணிக்கு போகணும், நாளைக்கு 9 மணிக்கு போகணும், அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயத்துக்கு பெருசாக பாரம் ஏறின மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் வருது? இந்த ஃபேமிலி சைட்லேருந்து வருதா, இல்லை அவங்க வேற எப்படி இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி மனக்குழப்பத்தை அவங்க எப்படி குறைக்கிறது, அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடக்க சிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பூதகரமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இலக்கு நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு பாடம் படிக்கணும்னு வச்சுங்களேன், எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஐயோ நான் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நினைப்பு தான் அதிகமாக இருக்குமே தப்பா செயலில் 1% கூட இருக்காது. ஸோ முழு பாடத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு உங்கள் பிளானிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு ஷார்ட் பண்ணி பண்ணுங்கள். எப்போ உங்கள் நேரத்தில் நீங்கள் பெரிய இலக்கை அடையாமல் சின்ன சின்ன இலக்காக நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது வரவே வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிளாக அவங்க நினைக்கிறதுக்கு காரணமே நம்ம எடுக்கக்கூடிய இந்த முயற்சி நம்மளோட டைம்குள்ளே முடிக்க முடியாமல் போயிடுமோ, இல்லை இதனால் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுமோ, நம்ம மற்றவங்களாம் நம்மளை பார்த்து இலக்காரமாக சொல்கிற மாதிரி ஆகிடுமோ, இல்லை நமக்கு பிளானிங் பண்ணி பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லாமல் இருக்குது, இதனால தான் நம்மளால் சரியாக பண்ண முடியாமல் போயிடுமோ, இல்லை நமக்கு தன்னம்பிக்கை அந்த அளவு இல்லை, எனக்கு டேலண்ட் இந்த அளவு பத்தாது அப்படின்னு தன்னைத்தானே தன்னம்பிக்கையில் குறைச்சி மதிக்கிறதோ, இல்லை மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கறதுக்கு தயங்குறதோ, இந்த மாதிரி விஷயம்தான் நமக்கு தொடக்க சிக்கல் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்குங்க. எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டடாகவே நம்ம கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில அடிகள் நமக்கு படும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிற்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, பயிற்சியை முறையான பயிற்சியாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். இதே மாதிரி தான் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்போதும், எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குங்க, ரொம்ப நர்வஸாக இருக்குது, கை கால் எல்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, இது எந்த விதத்தால வருது, பயத்தால வருதா, இல்ல ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற மாதிரி வருதா, இல்ல குழப்பம் மட்டும் வருதா, இல்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தால வருதுன்றது அனலைஸ் பண்ணணுங்க. அப்படி நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்க இப்படி ட்ரபிள் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. சரி, இதுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஒரு கடினமான ஒரு செயலை நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் மனசில் வர இந்த பயம், குழப்பம், தயக்கம், சோர்வு, இது எல்லாமே நார்மல் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணுங்க. இது ஒரு விதமான உணர்வு தான், இது எல்லாருக்குமே வரக்கூடிய உணர்வு தான் அப்படின்ற ரியாலிட்டியை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். எனக்கு மட்டும்தான் இருக்குது, எனக்கு இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் இது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கணும். அடுத்தது, ஒரு பிரச்சனையை நோக்கி நீங்கள் முதல்ல கால் எடுத்து வைக்கிறீங்கனாவே எடுத்தோடனே இது தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும், என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லாரும் என்னை பற்றி எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் நினைக்காம நான் இதை ஆரம்பிக்க போகிறேன், ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ், இதுதான் ரிசல்ட் கிடைக்க போகுது, அதனால் தோல்வியை பற்றி பயப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போக ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிங்கனாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு அடுத்த எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண நீங்கள் எடுத்தாலும் சரி, ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது இருக்காதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு லைப்ரரிக்கு போகணும் இல்லை ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணால் கூட அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, எத்தனை மணிக்கு போகணும், அந்த கடை திறந்துருப்பாங்களா, எவ்வளோ காசு கேட்பாங்கன்னு தெரியலையா, அதுக்கேற்ற மாதிரி காசு எடுத்துகிட்டு போகணுமா, ஏடிஎம்
ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு போகணுமா, அங்கே பக்கத்தில் ஏடிஎம் இருக்குமா, இல்லை முன்னாடியே காசு எடுத்துகிட்டு போகணுமா, இப்படி அதுக்கு ரிலேட்டடாக ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த மாதிரி அதிகமாக யோசிக்கிறது நிறுத்தணுங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா யோசிக்கிறதுலேயே உங்கள் மனசு சொந்து போயிடும். இன்னைக்கு வந்து நான் புக்கு வாங்க போகிறேன், அது மட்டும்தான் உங்களோட பாயிண்ட். என்ன நடந்தாலும் சரி நான் வாங்க போகிறேன். பக்கத்தில் ஏடிஎம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி தூரமாக இல்லைனாலும் சரி. சப்போஸ் அந்த கடை மூடி இருக்குமோ அப்படின்னா நீங்கள் பயந்தீங்கன்னா, மூடி இருந்தால் அடுத்த கடையை பார்த்துக்கலாம், இல்லை மறுநாள் இந்த கடைக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்படி ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் அந்த தயக்கம் வந்து உங்களுக்கு வராதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை ரொம்ப குறைவாக வச்சுக்கக்கூடாது. என்னால் முடியவே முடியாது, எனக்கு இந்த மாதிரி சோர்ஸ்லாம் இல்லவே இல்லை, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் வந்துட்டு என்னால் நல்ல ட்ரெஸ்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நல்ல ஸ்டைலாகவும் நடக்க முடியாது, எனக்கு கண்டிப்பாக இந்த வேலை சூட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணமாக தொடங்கி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டக்கல்ஸாக தடைக்கற்களாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும், ரொம்ப க்ளீனாக செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா முதல்ல செய்யும்போது எப்படி இருந்தாலும் சரி, எந்த தயக்கமுமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடயே வந்தீங்கன்னா தயக்கமாகவே போயிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் நமக்கு வருது, எடுத்தோடனே ரொம்ப பயமாக வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது அப்படின்னாவே நீங்கள் பிளானிங் சரியாக பண்ணலை அப்படின்றத ஒரு விதமான காரணங்க. ஸோ கண்டிப்பாக பிளானிங் பண்ணிட்டீங்கனாவே, அதாவது ரொம்ப பிளானிங் பண்ணனாலும் சரி, ரொம்ப சின்னதாக லைட்டாக இதை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம். அப்படி பண்ணிங்கனாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு வரவே வராது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த சின்ன விஷயமா கூட இருக்கும், ஓ இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டோம் போதும், இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு போவாங்க. இல்லை இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே போயிட்டு செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த தள்ளி போடுவாங்க. ஒரு சோர்வோ இல்லை ஆர்வம் இல்லாத மாதிரியும் இருப்பாங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டியாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்த இருந்துச்சுன்னா அதை தூரம் போட்டுட்டு நீங்கள் ஆரம்பிக்கணுங்க. இப்படி பண்ணிங்கனாவே உங்களோட மனசு பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன், இல்லை மார்னிங் பண்ண வேண்டியதை ஈவினிங் பண்ணிக்கிறேன், இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு வரட்டும் வந்தவொடனே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ணிட்டு நான் ஆரம்பிக்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை வந்து நம்மளே அடிக்கிட்டே போனோம்னா மனசில் இருக்கிற உற்சாகம் குறைஞ்சி போச்சுனாவே உங்களால் அந்த விஷயத்த ஆரம்பிக்க முடியாது. இன்னொரு விதமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த தடவை எனக்கு இதே மாதிரி தான் வருமோ, நான் இதே மாதிரி தான் பண்ணிடுவேணும், இதே மாதிரி மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பற்றி தொடர்ந்து அதுக்கு ரிலேட்டடாகவே பயப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் உங்களால் புதுசாக எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ட்ரபிள்ன்றது உங்கள் கூடயே ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை ஈஸியாக சமாளிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறது எல்லாம், இது வந்து என் குடும்பத்துலேருந்து வருதா, எங்கள் அப்பா கூட அப்படி தான் எடுத்தோடனே ஒரு விஷயத்த டக்குன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க, நிறைய அலசி ஆரம்பிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க, நானும் எங்கள் அப்பா வழியில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமையாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் குடும்பத்துலேருந்து வர்றதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது குடும்பத்தால் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு விதமான உணர்வு. இந்த உணர்வை வந்து ஈஸியாக நீங்கள் டஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அடுத்தது நீங்கள் ஈஸியாக உங்களோட அடுத்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக முடியும். இந்த குடும்ப தயக்கம் அப்படின்றது இது மாதிரி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபுல் ஐடியா இருக்கும், பிளானிங் இருக்கும், ஆனால் எப்படி தயக்கப்படுவாங்கன்னா, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து இதுக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, இந்த பிஸ்னஸ் ஒத்து வருமானு தெரியல, அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒய்ஃபோட டிசிஷனை பேஸ் பண்ணி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என்ன செய்யறதுன்னு தெரியல, அவருக்கு இதில் இது கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாததால் கூட இவங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை என் ஃபேமிலி வந்து ரொம்ப ஆத்தென்டிக் ஃபேமிலி, அவங்க இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களே வந்துட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்ரோச்சே பண்ணாமல் அப்படியே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இதெல்லாம் தான் செயல் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு விதமான மனநிலை, உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய மனநிலையாக கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்படிலாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இதை விட்டு எப்படி நான் மேலே வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நான் எப்படி சமாளிச்சுட்டு வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஒரு கிளியர் பிளான் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த செய்யக்கூடிய விஷயத்தை சின்ன சின்ன போர்ஷனாக பிரிக்கணும். 5 நிமிஷம் மட்டும் இன்றைக்கி செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் போடுறதே வந்து நீங்கள் டைமை குறைச்சி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் பண்ணணும், ஒரே நேரத்தில் 10 விஷயமான
விதத்தில் யோசிச்சுட்டு 10 விதத்தில் கவனத்தை வைக்கக்கூடாது. ஒரு வேலையை இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு வேலையை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கவனம் வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாபிக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். நான் எவ்வளோ கரெக்டாக பண்ணிட்டேன், 8 மணிக்காட்டியும் முடிக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டேனே, இல்லை 7 மணிக்கெலாம் முடிச்சிட்டேனே, இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பண்ணுறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தால் கூட நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வெற்றியை நீங்களே பாராட்டிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இந்த சிறிய தொடக்கம் கூட உங்களோட செயல் முடக்கத்தை, அந்த பழக்கத்தை உங்களுக்கு மாற்றும். சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் வேறு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணால் எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மொத்தம் ஒரு 6 முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தோல்வியோட பயம். இந்த விஷயம் நான் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அடுத்தது தோல்வியில் முடிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. அது தோல்வியில் முடிஞ்சாலும் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். இது தவறாயிடுச்சுன்னா என்ன ஆகும், என்னால் முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகும், இதை நான் பாதியிலே ட்ராப் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு எடுத்தோடனே நெகட்டிவ் ஃபீட்பேக்கோடு போகாதீங்க. இந்த பயம் அப்படின்றதே உங்களோட ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பயம் அப்படின்றது தான் உங்களோட ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு மிகப்பெரிய காரணத்தில் ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதிகமாக யோசிக்கிறது. இப்படி ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னா, இந்த விஷயம் பெருசாகுமோ, நான் யாரை போய் பார்க்குறது, கலெக்டரை போய் பார்க்குறதுக்கு எப்படி போகணும், அதுக்கு என்றைக்கு போகணும், இன்றைக்கி அவங்க அவைலபிளாக இருப்பாங்களா, இப்படின்னு நிறையா யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிக்கிறதுலே உங்களோட நேரம் போயிடுங்க, செயலில் காட்ட முடியாது. மூணாவது பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுங்க. என்னால் பண்ண முடியாது, எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான், எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கும் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகல, எனக்கும் வராது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கள் அண்ணன் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அவங்க இந்தந்த பாயிண்டெல்லாம் விட்டுட்டாங்க, நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை பாசிட்டிவாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு டேக்கிள் பண்ணிட்டு போகணும். என்னால் முடியாது, நான் மற்றவங்க மாதிரி பண்ண முடியாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை உங்களால் பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றணும். என்னால் பண்ண முடியும், எனக்கு முடியும், இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உங்களோட எண்ணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாவே உங்களோட தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் சிறப்பாக தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. 6 மாதத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா 8 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. முதல் முயற்சியிலே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. 5வது விஷயம் பிளானிங். முக்கியமான விஷயமே இது தாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வர்றதுக்கு முக்கியமான விஷயமே பிளானிங் பத்தாமல் இருக்கிறது தான். சின்ன சின்ன பிளானிங்காக போட்டால் கூட பர்ஃபெக்டாக பிளானிங் போடணுங்க. எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலனா ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. இது எல்லா பிளானிங்லாம் போட்டு பக்காவாக ஐடியாலாம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லாட்டினா வந்துட்டு நான் நாளைக்கு பார்க்குறேனே அப்படின்னு சின்ன சின்ன கோல் தானே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை வந்து நீங்களாவே மறுநாளைக்கு 2 நாள் கழிச்சு, இல்லை வீக்கெண்டு முடிச்சுட்டு, இல்லை இந்த கல்யாணம் முடிச்சுட்டு, இல்லை நல்ல நாள் பார்த்துட்டு அப்படின்னு நீங்களே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது, இல்லை அதிகமாக தூங்குறது, இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிட்டே அவங்க இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரல, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், மேபி 2 நாள் கழித்து பார்க்கலான்னாங்க, ஸோ நான் 2 நாள் கழித்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு 2 நாள்லாம் தள்ளி போடக்கூடாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சிலவங்க மற்றவங்களோட அறிவுரையை கேட்குறேன்னு மொபைல் அதிகமாக பார்க்குறது, அவங்களோட டெக்னிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு அதிகமாக தேவைக்கு அதிகமாக மொபைலை பார்க்குறதோ இல்லை டிவியை பார்க்குறதோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட உற்சாக நிலைமை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது. 7வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய தோல்வி அனுபவத்தையே நினச்சிக்கிட்டு புதுசில் கோட்டை விடுறது. பழசெல்லாம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து லெசனை எடுத்துக்கணுமே தவிர அந்த விஷயம் மாதிரி இதுவும் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாதுங்க. ஸோ இந்த கோல் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது இருக்காதுங்க. இதை தான் இன்னொரு விதமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பேரலைசிஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒரு வேலையை நினச்சிட்டு அதை தொடங்க முடியாத ஒரு நிலைமையே தான் டாஸ்க் பேரலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இது இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கே, இதனால் எனக்கு டென்ஷன் ஆகிடுமோ, இல்லை என் உடம்பு பாதிக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே வரணும், மெட்டீரியல்ஸ் எடுக்கணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக அவங்க டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை செய்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு
ஈஸியாக இந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங் சிக்கலை தொடக்க சிக்கலை உங்களால் டேக்கிள் பண்ண முடியுங்க. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த அதிக அழுத்தமோ தோல்வியோட பயமோ சோர்வோ கவன சிதறலோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு முக்கியமான விஷயமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த வேலையை செஞ்சாலும் டு டூ லிஸ்ட் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுனாவே போதுங்க, இந்த விஷயத்த நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளாகவே சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மனசோர்வுக்கும் பதட்டத்துக்கும் இல்லை மனநல சவால்களை சமாளிக்கிற மாதிரியும் ஆகிடும். ஏன்னா 8 மணிக்கு ஒரு இடம் கிளம்பணும்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுங்க, காலையிலே பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து ஏஞ்சி கிளம்பி உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பதற்றத்தோடு இருப்பாங்க அந்த விஷயம் முடிகிற வரைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு தொடக்க சிக்கல் தாங்க. ஆனால் அதனால் இந்த அளவு அவங்க டென்ஷனாக இருக்கிறதால பர்ஃபெக்ஷனாக காட்டக்கூடிய அவங்க ரிசல்ட்டை காட்டக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருவாங்க. இது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு போக வேண்டியதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக எழுந்துட்டு 9 மணிக்கு போவாங்க. இந்த மாதிரி இருந்தானா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன சமநிலை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவமாக நம்ம விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தாங்க இந்த செயல்பாடு குறைவுலாம் இல்லாமல் இருக்கலாம். இதை நம்ம ஒரு செயல்பாடு குறைவுன்னு கூட சொல்லலாம். எடுத்தோடனே ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகி தண்ணீரிட்டு இருக்கிறத செயல்பாடு குறைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸிக்யூஷன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால கரெக்டாக பிளானிங் பண்ண முடியாமல் இருக்கும், கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும், இல்லை இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இது சில விஷயம்லாம் மறந்துருப்பாங்க, இல்லாட்டினா ஒரே டைமில் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பிரெயின் ரெகுலேட்டடாக ஒர்க் ஆகாதுங்க. இதனால சில விதமான பாதிப்புகள்லாம் உண்டாகும். இதனால தான் சுய கட்டுப்பாடு அமைப்பில் நம்ம செய்யும் போது பர்ஃபெக்டாக செய்யும் போது ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் இருக்காது. ஸ்டார்டிங் ட்ரபிள் வருதுனாவே நம்ம மூளையை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தங்க. ஸோ நமக்கு சில விஷயத்தில் பார்த்தோம்னா வீட்டில் கூட ஒரு பாத்திரத்தை கழுவுறத போல் ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு நான் அடுத்த வேலையை பண்ணுறேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பாத்திரம் கழுவுற வேலையை கூட அவங்களால டைம்குள்ளே முடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணனாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பண்ண வேண்டியது ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களும் எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ரூமில் கம்ப்யூட்டர் முன்னாடிலாம் உட்காந்துருவாங்க, இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ரூமுக்கு வந்தோம், என்ன செய்யறதுக்காக வந்தோம், என்னென்ன பிளான் போடுறதுக்காக வந்தோன்றதையே மறந்துடுவாங்க. ஸோ இப்படி டைமை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணக்கூடியது கூட உங்களோட ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு ரொம்ப ரொம்ப காரணமான விஷயங்க. ஸோ இந்த மூளையோட அமைப்பு கட்டுப்படுத்துறது, செயல்பாட்டை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் தாங்க இருக்குது. கரெக்டாக நம்ம நல்லா தூங்கி நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி திங்கிங்கை பர்ஃபெக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்குற நிலைமையில உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் சரி செய்ய வேண்டிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்றைக்கி செய்ய போகிறோம், இது செய்யறதால உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு பிளானிங் போட்டு பண்ணும்போது சரி 8 மணிக்கு போகணுமா, 8 மணிக்கு போகும்போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுக்கலாம், முன்னாடியே கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாவே போதுங்க. தொடக்கத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது இருக்காது. ஈவன் ஒரு ஸ்பீக்கர் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப தனி பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ணக்கூடிய பிளானிங். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவங்க கொஞ்சம் பிளானிங் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா முதல்ல ஒரு 30 செகண்டுக்கு என்ன பேசணும், 1 மினிட்டுக்கு என்ன பேசணும்னு ஒரு பிளானிங் பண்ணிட்டாவே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளை நம்ம கரெக்டாக டியூன் பண்ணனாவே ஸ்டார்டிங் ட்ரபிளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்றது ஒரு டெஃபிஷியன்சி மாதிரி நம்ம கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ செயல்பாட்டு குறைபாடு அப்படின்றது மூளையில் அதிகமான அழுத்தத்தில் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியான அறிகுறி தான். ஸோ இதை நம்ம ஈஸியாகவே கரெக்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாப்பிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.